என்னுடைய வணக்கம். ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடந்துட்டுருக்குது. அவர் அவுட் ஆகிருப்பார். சிக்ஸ் அடிச்சிட்டாருங்க. பால் போட்டு போலாம் நீ போடியா. எல்லாமே செப்பு தான் போட்டோம். கரெக்டாக போட்டு 2 பால். 2 பால் டாட்டுக்கு போடு. தப்பு இல்லை. வாப்பன் விட்டு ஆடுறாருயா. ரன் எடுக்கல. நெக்ஸ்ட் பால் போடுறாரு. அடிச்சாருண்ணா. ஓவர் முடிஞ்சிச்சு. 2 ஓவர் முடிஞ்சு 17 ரன் எடுத்துருக்காங்க. 17 for no loss after 2 overs. So the third over going to be bowled. 4 runs. Four runs, another 4. அந்த நெட்டில் அடித்தா 4. டர்ஃபில் வந்து ஒரு டிஃப்ரெண்டான ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. அடுத்த பால் போடுறாரு. வைட் எக்ஸ்ட்ரா. அழகாக பிடிச்சாருங்க. கிரேட் கேட்ச். ஸ்வீட்டாக வந்துருச்சு. அழகாக பிடிச்சிட்டாரு. செகண்ட் விக்கெட் டவுன். ட்ரை பண்ணாருங்க. ரன் அவுட் ட்ரை பண்ணாரு. நான் நண்பர்களே விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு. 6 ரன்ஸுங்க. அருமையான ஷாட். அடிச்சாரு. ட்ரை பண்ணாருங்கன்னா நான் ஸ்ட்ரைக்கர் பக்கம் அடிச்சிருந்தாருன்னு அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு. 34 ரன்ஸ் ஸ்கோரை மிஸ் பண்ணிட்டாரு. சின்ன சலசலப்பு நோட்டு மிஸ் பண்ணதுனால இருந்தாலும் பரவாயில்ல. 34 for 2 in 3 overs. The 4th over. அடிச்சாரு. ரன் எடுக்க முடியல. ஃபோர் ரன்ஸ். பேர் 4ன்னு கை காமிச்சிட்டாரு. அடித்தார். நல்லா யாருக்கு நல்லா மீட் பண்ணார். ரன் எதுவும் இல்லை. அடுத்த பால் பாருங்க. அடிச்சாருங்க. 4 ரன்ஸ். மீட்டானா 4-6 தான் போகுது. இந்த டர்ஃப் ரொம்ப சின்ன ஸ்கொயர் மாதிரி இருக்கு. அடிச்சாருங்க. என்னங்க ரன்னு பேர் எதுவும் சொல்லலை. 2 இல்லை 4 தெரியல. அடிச்சார். ஓ எஸ் ரைட் அடிச்சிட்டாருங்க டேரெக்டாக.
ரன் அவுட். நல்ல ஃபீல்டு பண்ணி நண்பர்களே ஒரு ஆஃப் முடிஞ்சிருக்குது. 48 or 49 சம்திங் அவங்க டார்கெட் கொடுத்துருக்குறாங்க. இப்போ இந்த செகண்ட் ஆஃப் ரொம்ப பரபரப்பாக போகும். 48 அடிக்கணும். 48 to win. செகண்ட் ஆஃப் ஃபீல்டர்ஸில் இறங்கிட்டாங்க, டிஸ்கஸ் பண்ணுறாங்க. 49 to win. அவங்க வந்து 48 அடிச்சிருக்காங்க. 49 to win. இந்த டீம் டார்கெட் அவங்களுக்கு கிளியராக தெரிஞ்சதுனால அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க ஆடுவாங்க. பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு. இப்போ டஃப் கிரிக்கெட் தான் ரொம்ப ஃபேமஸாக போயிட்டுருக்கு. ஏன்னா சிட்டியில் வந்து கிரவுண்டு அதிகமாக கிடைக்காது. அதனால் அடித்தார் ஃபர்ஸ்ட் பால். 6 runs straight shot. எடுத்த பால் இல்லை, ரன் அவுட்டுக்கு அருமையான ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. ஆனால் மிஸ் பண்ணிட்டாரு. அந்த பக்கம் வந்து பார்க்கும்போது ஒரு விக்கெட் தான் தெரியும். அதெல்லாம் மிஸ் பண்ணிட்டாரு. ஸ்ட்ரைட் பால், ஸ்விங் அண்ட் மிஸ். அடிச்சாருங்க. ரன் எதுவும் இல்லை. அருமையான ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டிருக்காங்க. ரொம்ப கண்ட்ரோல்டாக போட்டிருக்காரு. Seven for no loss after 1 over. This is the second over. Bora. Nada, bora. No run. போடு போடலாம். நல்லா போயிட்டுருக்கு. இது 2வது ஓவர். So no run. Wide. It's going to be wide. Yes. நல்லா பால்றா போறா. Wide. Oh, another wide. போறடே 2 டாட் போறா போதுடா. 2 பால் 3 போயிடுச்சு. ஃபீல்டர்ஸ்லாம் அவருக்கு ஐடியா கொடுக்குறாங்க. இட்லி வந்து ஃபீல்டர் ட்ரை பண்ணார். ஆனால் வேலைக்கு ஆகல. ரொம்ப கண்ட்ரோல் பண்ணியிருக்காரு. அடிச்சார். வெல் ஃபீல்டிங். 2 ஓவர் அருமையாக போட்டிருக்கோம். வெல் கண்ட்ரோல்டு ஓவர். 2 ஓவர் முடிஞ்சிருக்குது. ஃபீல்டர்ஸ் டிஸ்கஸ் பண்ணுறாங்க எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்ட்டு. 14 runs of 2 overs. This is the 3rd over. அடிச்சாங்க. ட்ரை பண்ணார். ஆனால் கீப்பர்கிட்ட போயிடுச்சு பால்.
செகண்ட் பால் அடிச்சாருங்க. 6ங்க. ஸ்ட்ரைட்டாக அடிச்சிட்டார். 6 ரன் அதிகமாக வருது. ஓ கிரேட் ஷாட், நல்ல ஷாட். போடலாம் ட்ரை பண்ணுறாரு. ஓ நல்ல டெக்னிக்காக போட்டாருங்க. அந்த அடிக்க முடியல. வெரி குட் டெலிவரி. அடிச்சாருங்க. another 6. நல்லா ஷாட்டுங்க. இந்த ஓவரில் ரன் கொஞ்சம் வந்திருக்கு. ஓ வெல் ட்ரை நல்லா ட்ரை பண்ணார். கேட்ச் மிஸ் ஆயிடுச்சு. கிளைம் பண்ணுறாங்க. வெல் ஃபீல்டிங் அருமையாக ஃபீல்டு பண்ணார். ஆல் ரன் சேவ் பண்ணிட்டார். அருமையான கேட்ச், கிரேட் கேட்ச், ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர் அண்ட் வெல் டேக்கன். அழகாக வந்த பந்து ஃபாஸ்ட்டாக வந்துச்சு, கண்ட்ரோல் பண்ணி முடிச்சிட்டாரு. ஸோ திஸ் இஸ் த டர்னிங் பாயிண்ட் ஆஃப் த மேட்ச். ட்ரை பண்ணார். சிங்கிள் ரன். So 15 needed in 3 balls. It's going to be close. Yes, it's going to be a run out. Yes, it's out. 2 balls, 15 runs. 2 balls, 15 runs needed. 2 balls, 15 runs. Almost won the game. ஒரே பால் தான், லாஸ்ட் பால். நண்பர்களே, இந்த ஃபீல்டிங் பண்ண டீம் ஜெயிச்சிருக்கிறாங்க. வாழ்த்துக்கள். நன்றி நண்பர்களே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.